Max Academy. So இன்னைக்கு இப்போ என்ன current affairs பார்க்க போறேன்னா 5th August 2023. So first topic is 3-year media rights extension. Okay, யாருக்குன்னா சோனி பிக்சர்ஸ் கொடுத்திருக்காங்க. யார் கொடுத்திருக்காங்கன்னா Bundesliga International. ஸோ இந்த Bundesliga Internationalங்கிறவங்க ஒரு இது இன்டர்நேஷனல் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் who is conducting German football league. ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 18 டீம்ஸ் இருப்பாங்க. ஓகே, ஸோ இந்த 18 டீம்ஸ் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லீகோட மீடியா ரைட்ஸை வந்து சோனி பிக்சர்ஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் இம்பார்ட்டண்ட். யாருக்கு கொடுத்துருக்காங்க? ஸோ விச் ஆர்கனைசேஷன்? ஓகே, Bundesliga International. Next, Iberian wolf has been extinct from Andalusia, Iberia Peninsula, according to the government report published recently. Okay, say இது வந்து இந்த Iberian wolfங்கிறது grey wolf ஓட subspecies. ஓகே, ஸோ இந்த வெஸ்டர்ன் யூரோப்பில் வெஸ்டர்ன் சைடு வந்து இது வந்து ரொம்ப அதிகமான நம்பர்ஸில் இருக்கும். ஓகே, ஸோ இது எங்கே நேட்டிவ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இபேரியன் பெனின்சுலா. ஸோ இபேரியன் பெனின்சுலா எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெயினும் போர்ட்டுகலும் இருக்கும். ஓகே, ஸோ இந்த இபேரியன் உல்ஃப் பற்றி கேட்பாங்க. ஸோ எந்த ஏரியா? இபேரியன் பெனின்சுலா, வெஸ்டர்ன் யூரோப்பில் ஸ்பெயின் அண்ட் போர்ட்டுகல். ஸோ நெக்ஸ்ட்டு 86 ஏர்போர்ட்ஸ் ஹவ் ஸ்டார்டட் யூஸிங் green energy in the country in a bid to achieve carbon neutrality. ஓகே, ஸோ எல்லாமே இந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸோட டிசிஷனை பேஸ் பண்ணி தான் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 86 ஏர்போர்ட்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க க்ரீன் எனர்ஜி. ஓகே, ஸோ இப்போ இல்லை டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா க்ரீன் எனர்ஜி ஷேர் எங்கே 55 ஏர்போர்ட்ஸில் பார்த்தீங்கன்னா கன்சப்ஷன் வந்து 100%. ஓகே, ஸோ இந்த 100% கன்சம்ஷன் 100% க்ரீன் எனர்ஜி யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. ஓகே, ஸோ ரினியூவபிள் எனர்ஜி, க்ரீன் எனர்ஜி வந்து ஏர்போர்ட்ஸ் எல்லாமே வந்து இதை யூஸ் பண்ணணும், இதை தான் அக்சஸ் பண்ணணும் அப்படின்றத டார்கெட்டாக வச்சு பண்ணிகிட்ருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு அம்ரித் உட்யான் வில் ஓப்பன் ஃபார் பப்ளிக் ஃப்ரம் August 16 ஓப்பன் அண்டர் உத்யான் உத்சவ் 2. ஓகே, ஸோ இந்த அம்ரித் உத்யான் அப்படிங்கிறது முகல்ஸ் கார்டன். ஓகே, ஓகேவா? இந்த முகல்ஸ் கார்டன் தான் பேர் வந்து மாற்றி வச்சிருக்காங்க அம்ரித் உத்யான். கண்டிப்பாக தே மே ஆஸ்க் இன் கொஸ்டின் ஃப்ரம் திஸ். ஓகே, த உத்யான் உத்சவ் 2 அப்படி என்னன்னா அந்த இந்த ஃப்ளவர்ஸ் ஷோ கேசஸ் இதெல்லாம். ஓகே, ஸோ இந்த அதுக்கப்புறம் என்னைக்கு ஒரு நாள் வந்து எக்ஸ்க்ளூசிவாக ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா September 5. ஓகே, ஓகே, டீச்சர்ஸ் டேக்காக இந்த அம்ரித் உத்யான் வந்து ஓப்பனில் வச்சுருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா என்ன இனாகுரேட் பண்ணுறாங்கன்னா அன்மேஷா அண்ட் உத்காஷ் ஃபெஸ்டிவல் இன் போபால், மத்திய பிரதேஷில். எங்கே? அன்மேஷா உத்காஷ் எங்கே? போபால், மத்திய பிரதேஷ். ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அன்மேஷாங்கிறது லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல். ஓகே, ஃபோக் அண்ட் ட்ரைபல் ஆர்ட் ஃபெஸ்டிவல் வந்து உத்காஷ். ஓகே, இது யார் லான்ச் பண்ணுறாங்க? பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஓகே, ஸோ லான்ச் பண்ணுறது பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. இதை யார் வந்து ஆர்கனைஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அன்மேஷாங்கிறது லிட்ரேச்சர் ஃபெஸ்டிவல். அப்போ லிட்ரேச்சர்னா யார் பண்ணுவா? சாகித்ய அகாடமி. ஓகே, ஆர்ட் ஃபெஸ்டிவல்னா சங்கீத நாடக் அகாடமி. ஓகே, ஸோ இவங்க தான் இதை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு NCPCR launched MASI portal. Okay, MASI portal for monitoring child care homes. So இந்த போர்ட்டல் கேட்பாங்க. ஓகே, மானிட்டரிங் சைல்டு கேர் ஹோம்ஸ். ஓகே, ஸோ எதுக்காக பண்ணுறாங்க இந்த மசி போர்ட்டல் ஃபார் மானிட்டரிங் சைல்டு கேர் ஹோம்ஸ்? ஸோ யார் பண்ணுறாங்க? NCPCR. ஸோ NCPCR யார்? நேஷ்னல் கமிஷன் ஃபார் ப்ரொடெக்ஷன் ஆஃப் சைல்டு ரைட்ஸ். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இது எதுக்காகனா இன்ஸ்பெக்ஷன் ஆஃப் CCI. ஓகே, சைல்டு கேர் இன்ஸ்டிடியூஷனை இன்ஸ்பெக்ட் பண்ணணும். ஸோ எதில் இது இருக்குது? ஓகே, இது எங்கேருந்து எடுக்கிறாங்க அப்படின்னா
ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்ட். ஓகே, ஸோ இது ஜுவினைல் ஜஸ்டிஸ் ஆக்டில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சிசிஐ மானிட்டர் பண்ணணும்னு இருக்குது. அதனால இந்த என்சிபிசிஆர் வந்து எம்ஏஎஸ்ஐ மஸ்சி அப்படின்ற ஒரு போர்ட்டலை கொண்டு வராங்க. ஓகே, லான்ச் பண்ணுறாங்க. ஸோ அதோட பேர் வந்து இம்பார்ட்டண்ட். ஸோ நெக்ஸ்ட்டு என்ஏஎல். யார் என்ஏஎல் அப்படின்னா நேஷ்னல் ஏரோஸ்பேஸ் லெபராட்டரிஸ். ஓகே, ஸோ என்ஏஎல் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஜல்தோஸ்ட் அப்படின்ற ஒரு ஏர்போட். ஓகே, ஜல்தோஸ்ட் அப்படின்ற ஏர்போட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு யூஏவி கியூப்ளேன். ஓகே, ஸோ இந்த யூஏவி கியூப்ளேனையும் இவங்க வந்து இன்ட்ரோ பண்ணுறாங்க. ஓகே, ஏர்போட். இப்போ இந்த பேர் கேட்கலாம், ஜல்தோஸ்ட்னா என்ன, ஸோ இதை வந்து யார் வந்து ப்ரொடியூஸ் பண்ணாங்க, அதை யார் கொண்டு வந்தாங்க, யூஏவி கியூப்ளேன் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, ஸோ ஜல்தோஸ்ட்ங்கிறது ஏர்போட். ஓகே, எதுக்கு அப்படின்னா வாட்டரில் ஆப்ரேட் ஆகும் இது. நெக்ஸ்ட்டு இந்த எக்ஸஸ் ஆக்வட்டிக் வீடு, தண்ணியில் தேவையில்லாமல் மேலெல்லாம் பிளான்ட்ஸ்லாம் நிறைய இருக்கு இல்லையா, அதுதான் ஆக்வட்டிக் வீட்ஸ்ன்னு சொல்லுவோம். அதெல்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இது யூஸ் ஆகும். ஓகே, ஸோ இதுவும் ஒன் டைப் ஆஃப் என்விரான்மெண்டல் கன்சர்வேஷன் தான் இந்த ஜல்தோஸ்ட். அப்போ இந்த என்ஏஎல் தே கான்ட்ரிபியூட்டிங் ஜல்தோஸ்ட் ஃபார் என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன். ஓகே, ஸோ இவங்க வந்து 2 வெர்ஷன் ஆஃப் ஜல்தோஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. Mark 1 ஜல்தோஸ்ட் and ஜல்தோஸ்ட் Mark 1 and ஜல்தோஸ்ட் Mark 2. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் digitized artwork of 30,000 artists to be sent to moon under lunar codex program. First lunar codex program அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்மளோட பாஸ்ட் என்னன்னு நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறோம், ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து போயிட்டு ஒரு இடத்துலையும் தோண்டி எடுக்கிறாங்க. அந்த மாதிரி இப்போ நம்ம ஃப்யூச்சருக்கு சொல்லணும் இல்லையா, நம்ம என்னென்ன பண்ணுறோம், என்னென்ன இங்கே இருக்குது. ஸோ அதனால் நம்மளை பற்றின இம்பார்ட்டண்ட் இன்ஃபர்மேஷனை ஓகே என்ன பண்ணுறோன்னா லூனார் மூனில் வந்து போயிட்டு அந்த நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன்லாம் ஸ்டோர் பண்ணுறோம். அப்போ மூனில் எப்படி ஸ்டோர் பண்ண முடியும், நம்மளுக்கு ஸ்டோரிங் கேஜெட் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும். ஓகே, ஸோ நல்லா இருக்கணும்னா எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஓகே, ஸோ இதுதான் லூனார் கோடெக்ஸ் இஸ் ஸ்டோர்ட் இன் மெமரி கார்ட்ஸ் ஆர் லேசர் எச்ட் ஆன் நானோ ஃபிச். ஓகே, ஒரு மெமரி கார்டு இல்லை இப்போ அட்வான்ஸ்டு சிப்பு. ஓகே, நானோ ஃபிஷ்ஷே. ஸோ இதில் என்ன பண்ணிடுவாங்க, நம்மளை பற்றின இன்ஃபர்மேஷன்னா என்னென்ன இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா இமேஜஸ்ஸு, மேகசின், புக்ஸு, பாட்காஸ்ட்டு, மூவிஸு. ஓகே, இதை வந்து 4 கேப்சியூலாக டிவைட் பண்ணி இதை வந்து என்ன பண்ணுறாங்க மூனில் போயிட்டு வச்சிடுறாங்க. ஓகே, ஃப்யூச்சர் ஜென்ரேஷனுக்கு நம்மளை பற்றின எல்லாமே தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு த ரோஹிணி கமிஷன் எக்ஸாமைனிங். எதை பற்றி ரோஹிணி கமிஷன், சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசி. ஓகே, ரிப்போர்ட் டு த பிரசிடென்ட்டுக்கு ரிப்போர்ட் கொடுக்குறாங்க. ஸோ இதுலேருந்து என்ன கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா இந்த கமிஷன் கொடுத்துட்டு இது என்ன கமிஷன்னு கேட்பாங்க. எதை பற்றின கமிஷன், சப் கேட்டகரைசேஷன் ஆஃப் ஓபிசி, நாட் ஓபிசி. ஓபிசி கேட்டகரைசேஷன் இல்லை, ஓபிசி கீழே இருக்க சப் கேட்டகரைசேஷன். ஓகே, இது எப்போ அப்பாயிண்ட் பண்ணாங்கன்னு கேட்கலாம், 2017. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு யார் வந்து இதுக்கு ஹெட் அப்படின்னா ஜஸ்டிஸ் ஜி ரோஹிணி. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு மெட்டல் கிராஃப்ட் from UP and Goan food items get geographical indication tag. Okay, GI tag கொடுத்திருக்காங்க. ஸோ யூபியில் இருக்க மெட்டல் கிராஃப்ட்டுக்கும் அப்புறம் கோவான் ஃபுட் ஐட்டம்ஸ்க்கும். ஓகே, ஸோ இதில் வந்து 7 ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. 4 ராஜஸ்தான் ப்ராடக்ட்ஸ்க்கு GI tag கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ எதுக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஜலேசர் தத்து ஸ்லிப், கோவா மன்குராத் மேங்கோ, கோவான் பெபின்கா, உதய்பூர் கோஃப்ட்காரி மெட்டல் கிராஃப்ட், பிகனர் காஷிதாகாரி கிராஃப்ட், ஜோத்பூர் பந்தேஜ் கிராஃப்ட், பிகனர் உஸ்டா காலா கிராஃப்ட். ஓகே, ஸோ இந்த பேரெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ இதுக்கெல்லாம் GI டேக் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஹூ ஹாஸ் பீன் கிராண்டட் அ 3-year மீடியா ரைட்ஸ், யார் கொடுத்துருக்காங்க, ஃபார் புந்தேஸ்லிகா இன்டர்நேஷனல், சோனி பிக்சர்ஸ். ஓகே, what is the IUCN status of Iberian wolf? Okay, Iberian wolf ஓட IUCN status என்னன்னு பார்த்தீங்கன்னா vulnerable.
Okay, so which among the following became the first carbon neutral airport in India? So this is very important question. Carbon neutral airport in India. Okay, so எது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ எதுவாக இருக்கும்? லே ஏர்போர்ட். ஓகே, ஸோ மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கார்பன் நியூட்ரல் அச்சீவ் பண்ணது பார்த்தீங்கன்னா நம்ம சிக்கிம், ஹிமாலயாஸ் இந்த ரேஞ்சில் இவங்க தான் வந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர் இவங்க தான் வந்து கார்பன் நியூட்ரலிட்டி அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அப்போ நம்ம அதை வச்சு we can easily select லே ஏர்போர்ட். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு under dash Amrit Udyan will open for public from August 16. Okay, so இது உத்யான் உத்சவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு உத்யான் உத்சவ் 2 1 இல்லை 2. ஓகே, which edition of Asia's largest literature festival Anmesha is being organized by president in Bhopal? Okay, so எந்த edition கேட்குறாங்க? we know it is second. Okay, what is the term of members of national, நான் சொன்னேன் இல்லையா லாஸ்ட் கிளாஸ்லேயே, term of members of National Commission for Protection of Child Rights. ஓகே, ஸோ எத்தனை வந்து எத்தனை இயர்னு கேட்குறாங்க, மெம்பர்ஸோட டேர்ம் வந்து எவ்வளோ இயர்ஸ்ன்னு கேட்குறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் 3 years. ஓகே, நெக்ஸ்ட்டு NAL National Aerospace Laboratories is a constituent of okay dash established in 1959. Okay, CSIR. Okay, next, who among the following will spearhead the Lunar Codex program? Who among the following will spearhead the Lunar Codex program? ஸோ யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகே, இதை யார் பண்ண போகிறாங்க? சாமுவேல் பெரால்டா. ஓகே, ஸோ இவர் தான் வந்து என்ன பண்ணுவார், இதில் ஹெட்டு மாதிரி இருந்து எது எல்லாமே பண்ண போகிறாங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஜஸ்டிஸ் ஜி ரோஹினி சப்மிட் அ ரிப்போர்ட் ஆன் subcategorization of OBC to the president after 6 years. So constitute பண்ணது 2017ல. Okay, so next Jalesar Dattu slip which recently got GI tag is a type of metal craft. Okay, so next current affairs வந்து August 6th 2023. Okay, ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா ரிகார்டிங் செஸ். ஓகே, விஸ்வநாத் ஆனந்தை வந்து டேக் ஓவர் பண்ணிட்டு யார் வந்திருக்கா? குகேஷ் பிகேம் இந்தியாஸ் நம்பர் 1 செஸ் பிளேயர். ஓகே, ஸோ இவரோட கரண்ட் ரேங்க் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரேங்க் 11. ஓகே, ஃபிடேஸ் மந்த்லி லிஸ்ட்டில் இவரோட கரண்ட் ரேங்கிங் பார்த்தீங்கன்னா ரேங்க் வந்து 11. ஓகே, next, researchers found fossils of newly discovered extinct whale Perusitas colossus in Peru. Okay, so இதில் என்ன கேட்பாங்கன்னா Perusitas colossus. Okay, இது என்னன்னு கேட்பாங்க. ஸோ தட் இஸ் எக்ஸ்டிங்க்ட் வேல். ஓகே, இந்த வேல் கம்யூனிட்டி வந்து எக்ஸ்டிங்க்ட் ஆயிடுச்சு. ஓகே, இது இப்போ உயிரோட இல்லை. இதோட ஃபாசில் வந்து எடுத்திருக்காங்க. எங்கே எடுத்திருக்காங்கன்னா பேரு எங்கே இருக்குது? சவுத் அமெரிக்காவில் இருக்குது. ஓகே, ஓகே, ஸோ இது ஏன் வந்து இம்பார்ட்டண்ட் அப்படின்னா இது வந்து ஹெவியஸ்ட் அனிமலாக இருக்கலாம். வெயிட் வந்து இருக்கிறதுல எல்லா அனிமலோட இது ரொம்ப ஹெவியஸ்ட்டாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஸ்கெலட்டல் மாஸ் வந்து அதோட வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பெருசிட்டஸ் கொலோசஸ் வந்து அதோட வெயிட் எவ்வளோ இருக்கும்னா 5 to 8 tons கிட்ட இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ எங்கே டிஸ்கவர் பண்ணாங்க? ஓகே, அதோட பேர் தட் இஸ் இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இன்ஸ்பேஸ். ஓகே, இன்ஸ்பேஸ் வந்து நம்ம இந்தியாவோடது. அது வந்து எர்த் அப்சர்வேஷன் சேட்டிலைட். ஓகே, அது வந்து அனுப்ப போகிறாங்க. யாரோடது அப்படின்னா ப்ரைவேட், அதாவது பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்பில் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஸ்டார்ட் அப் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ வந்து சேட்டிலைட்லலாம் ஸ்டார்ட் அப்ஸ் நிறைய இருக்குது. அதில் ஒரு 3 இந்தியன் ஸ்டார்ட் அப்போட சேட்டிலைட்டை இன்ஸ்பேஸ் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்னா அனுப்ப போகிறாங்க. ஓகே, ஸோ அது எந்தெந்த கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பேஸ்ட் கேலக்ஸி ஐ ஸ்பேஸ் சொல்யூஷன். ஓகே, அடுத்து ஹைதராபாத் பேஸ்ட் துருவா ஸ்பேஸ், பெங்களூரு பேஸ்ட் பிக்சல். ஓகே, இதெல்லாம் யார் அனுப்ப போகிறாங்கன்னா இன்ஸ்பேஸ் தான் அனுப்ப போகிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இன்ஸ்பேஸ் பற்றி என்ன இன்ஸ்பேஸ்னா என்னென்னா
இது வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் நோடல் ஏஜென்சி. ஓகே சரியா, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ஸ்பேஸ் கீழே இருக்கும். இந்த இண்டிபெண்டன்ட் நோடல் ஏஜென்சி என்ன பண்ணுன்னா, இந்த மாதிரி நம்ம ஸ்பேஸ் ப்ரோக்ராம்க்கு வந்து பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்காக வச்சுருப்பாங்க. ஸோ ப்ரைவேட் கம்பெனிஸ் வந்து சேட்டலைட்ஸ் வந்து இப்போ எப்படி மற்ற நாடு ஃப்ரான்ஸ் இந்த மாதிரி நாடுலாம் நம்மளுக்கு என்ன பண்ணும், சேட்டலைட்ஸ் கொடுப்பாங்க, அது நம்ம ராக்கெட்டில் லான்ச் பண்ணுவோம். அதே மாதிரி தே வில் டூ தீஸ் ஒர்க்ஸ் இன்டர்னலி அண்ட் ஆல்சோ எக்ஸ்டர்னலி. இன்ஸ்பேஸோட அப்ரிவேஷன் பாருங்கள், இந்தியன் நேஷ்னல் ஸ்பேஸ் ப்ரமோஷன் அண்ட் அத்தரைசேஷன் சென்டர். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு the Union Minister of Port, Shipping and Waterways launched the port ஓகே என்ன லான்ச் பண்ணாங்க அப்படின்னா, போர்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அண்டர் சாகர் சேது. ஓகே சரிங்களா, ஸோ அது பேர் என்ன, PHO, போர்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். ஓகே, ஸோ இந்த டிசீஸ் எல்லாம் வரும் இல்லையா, ஓகே இந்த கப்பலில் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு, அங்கேருந்து இங்கே வரவங்களுக்குலாம் டிசீஸ்லாம் வரும், அவங்களுக்கு எப்படி குவாரண்டைனு. ஓகே, ஸோ இதெல்லாம் பண்ணுறதுக்கு தான் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்னென்னா சாகர் சேது அப்படின்ற திட்டத்தின் கீழே இந்த இது போர்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் அப்படின்றத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ என்ன பண்ணோன்னா, எனேபிள் ஃபாஸ்டர் அண்ட் சிம்பிளர் ecosystem to promote ease of doing business. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு இந்தியா டு சென்ட் த்ரீ personnels to 6 kilometer depth in submersible under சமுத்திரயான் ப்ராஜெக்ட். இந்த ப்ராஜெக்ட் பேர் வேணும். ஓகே, ஸோ கடலுக்கு அடியில் 6 கிலோமீட்டர் டெப்த்தில் இந்தியா வந்து மெம்பர்ஸ் வந்து 3 பேரை வந்து அனுப்ப போகிறாங்க. ஸோ அது எந்த திட்டத்தின், அந்த திட்டம் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சமுத்திரயான் ப்ராஜெக்ட். ஓகே, ஸோ எதுக்காக இப்படி பண்ணுறாங்கன்னா, டீப் சி ரிசோர்ஸஸ் வந்து என்னென்ன இருக்குது, இப்போ மேங்கனீஸ் மாடியூல்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி டீப் சீயில் என்னென்ன இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கிறதுக்காக ரிசர்ச்காக அனுப்புகிறாங்க. ஓகே, இந்த டீப் ஓஷன் மிஷன் வந்து எதுக்கு வந்து எக்கனாமிக்காக யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ப்ளூ எக்கனாமி பாலிசி. ஓகே, ஸோ கடலுக்கு அடியில் என்னென்னலாம் இருக்குது, அதை வச்சு இந்தியா வந்து எப்படி வந்து எக்கனாமியை டெவலப் பண்ணலாம், அதுக்காக இது அனுப்புகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச்டு ஸ்டடி இன் இந்தியா போர்ட்டல். ஓகே, ஸோ ஸ்டடி இன் இந்தியா போர்ட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்நேஷ்னல் ஸ்டூடெண்ட் அகாடமிக் ஜேர்னி இன் இந்தியா. ஓகே, மற்ற நாட்டிலேருந்து இந்தியாவில் வந்து படிக்கிறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து இப்போ இந்தியாவில் எத்தனை யூனிவர்சிட்டிஸ் இருக்குது, எந்தெந்த யூனிவர்சிட்டியில் என்ன ஸ்காலர்ஷிப் இருக்குது, ஃபீஸ் இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்டடி இன் இந்தியா போர்ட்டல் அப்படின்னு ஒரு போர்ட்டலை லான்ச் பண்ணியிருக்காங்க கவர்மெண்ட். ஓகே, ஸோ யார் லான்ச் பண்ணியிருக்கா அப்படின்னா, ஸ்கில் டெவலப்மெண்ட் மினிஸ்டர். ஓகே, யார், ஸ்ரீ தர்மேந்திர பிரதானும் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் மினிஸ்டர் ஜெய்சங்கரும் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு CPSE அண்டர் த கோல் மினிஸ்ட்ரி, CPSE under the coal ministry are set to achieve 7281 megawatt 7281 megawatt renewable energy capacity by 2027. Okay, so CPSE na onnolla central public sector enterprise. Okay, coal ministry கீழ இருக்கறவங்க renewable energy capacity வந்து இவ்ளோ capacity வந்து நாங்க வந்து 2027 குள்ள we will be achieving அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த NLC CIL இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க கோல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதே டைமில் தே ஆர் செட்டிங் சோலார் பவர் பிளான்ட். ஓகே, டீகோல்டு லேண்ட். ஓகே, கோல் எடுத்துட்டு அந்த ஏரியா அப்படியே இருக்கும் இல்லையா, அங்கே எதுவுமே செய்ய முடியாது இல்லையா, அங்கே வந்து சோலார் பவர் பிளான்ட் வந்து அவங்க இன்ஸ்டால் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ இப்போ அவங்க என்ன பிளான் பண்ணியிருக்காங்கன்னா, லார்ஜஸ்ட் சோலார் பார்க் குஜராத்லேயும் ராஜஸ்தான்லேயும். ஓகே, ஸோ சோலாரில் வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்து யார் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜஸ்தானும் குஜராத்தில் தான் இருக்காங்க. இங்கே இன்னுமே வந்து சோலார் பார்க்ஸ் வந்து பண்ணணும் அப்படின்னு இவங்க பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா DGCA வந்து approved 63 remote pilot training organization for providing drone training. ஓகே, இப்போ வந்து ட்ரோன் ட்ரைனிங் வந்து நம்ம ஊரில் வந்து ரொம்ப ரெஸ்ட்ரிக்ஷன்.
ஓகே. ஏன்னா வந்து இந்த ஸ்பேஸில் வந்து ட்ரோன் பறக்கக்கூடாது, இங்கே பறக்கக்கூடாது அப்படின்னு நிறைய ரூல்ஸ்லாம் இருக்குது. அப்போ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஜிசிஏ, ஓகே. ஸோ டிஜிசிஏ என்ன பண்ணியிருக்காங்க, இது வந்து ஒரு அபெக்ஸ் பாடி, ஓகே. இவங்க தான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த ஏரியாவில் இந்த ஏர்கிராஃப்ட் தான் பறக்கணும், இந்த டைப் ஆஃப் ஏர்கிராஃப்ட் தான் பறக்கணும் அப்படின்னு. ஸோ இவங்க வந்து 63 ரிமோட் பைலட் ட்ரைனிங் ஆர்கனைசேஷனுக்கு கொடுத்துருக்காங்க, ஓகே. நீங்கள் ட்ரோன் ட்ரைனிங் கொடுங்க, ஓகே. ஸோ இதில் என்ன இம்பார்ட்டன்னா பிஎல்ஐ ஸ்கீம், ஓகே. இன்சென்டிவ் ஸ்கீம் இருக்கு இல்லையா, இந்த பிஎல்ஐ ஸ்கீம் வந்து கவர்மெண்ட் வந்து ட்ரோனுக்கும் ட்ரோன் காம்பனன்ட்ஸ் மேனுஃபேக்சருக்குமே கொடுத்துருக்காங்க, ஓகே. ப்ரொடக்டிவ் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு இனிஷியலாக ஒரு 13 காம்பனன்ட்ஸ் கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா காம்பனன்ட்ஸ்க்கும் பண்ணிட்டாங்க. அதுதான் பிஎல்ஐ ஸ்கீம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் யூஎஸ் சாவரின் ரேட்டிங் டவுன்கிரேடட் ஃப்ரம் AAA to AA+ by Global Credit Rating Agency Fitch, ஓகே. ஃபிட்ச்ங்கிறது ஒரு குளோபல் கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி. ஸோ இவங்க வந்து சாவரின் ரேட்டிங் வந்து சாவரின் கிரெடிட் ரேட்டிங் ஒரு நாட்டோட எக்கனாமியை பொறுத்து தான் இந்த ரேட்டிங் வந்து கொடுப்பாங்க. அப்போ வந்து இப்போ யூஎஸ் அமெரிக்காவோட ரேட்டிங் வந்து கீழே வந்திருக்கு, AAAலேருந்து AA+ வந்திருக்கு, ஓகே. ஸோ இந்த ரேட்டிங் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா மற்ற நாட்டு இப்போ நம்ம நாட்டுக்குள்ளே இந்த கிரெடிட் ரேட்டிங் நல்லா இருந்தால் தான் இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாம் நம்ம நாட்டுக்குள்ளே வரும், ஓகே. ஸோ அதனால இது ரொம்ப ரொம்ப முக்கியம், ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஆயுஷ் விசா கிரியேட்டட் பை த மினிஸ்ட்ரி, யார் கிரியேட் பண்ணா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ், ஓகே, ஃபார் ட்ரீட்மெண்ட் ஆஃப் ஃபாரின் நேஷனல் அண்டர் ஆயுஷ் சிஸ்டம் ஆஃப் மெடிசன், ஓகே. ஆயுஷ் விசா அப்படிங்கிறது ஃபாரினர்ஸ் வந்து நம்ம ஆயுஷ், யோகா, யுனானி, சித்தா, ஹோமியோபதி, ஆயுர்வேதிக், ஸோ இந்த மெடிசன்லாம் எடுக்க இங்கே வராங்க இல்லையா, ஸோ அதை வந்து ரெகுலேட் பண்ணுறதுக்காக ஆயுஷ் விசா அப்படின்றத கிரியேட் பண்ணியிருக்காங்க, ஓகே. ஓகே. ஸோ இது வந்து எந்த இனிஷியேட்டிவ் கீழே வரும்னா ஹீல் இன் இண்டியா அப்படின்ற இனிஷியேட்டிவ் கீழே தான் இது வருது, ஓகே. ஸோ கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். Who overtook Vishwanath Anand through the virtue of live ranking to become #1 chess player in India? Okay, so we know Gukesh. So next, fossils of newly discovered extinct whale Perucetus colossus have been found in எங்க பார்த்தோம், Peru, okay. so இது எல்லாமே சவுத் அமெரிக்கன் countries தான், ஆனா Peru தான், okay. so where is the headquarters of Indian National Space Promotion and Authorization Center located? So இது எங்க இருக்குன்னு கேட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இது சம்மந்தமே இல்லாமல் அகமதாபாத்தில் தான் இருக்கும், ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சாகர் சேது ஆப் ஆஃப் நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் போர்ட்டல் that provide real-time information in vessel-related information was launched in, okay. சாகர் சேதுங்கிறது நேஷ்னல் லாஜிஸ்டிக்ஸ் போர்ட்டல், இது கீழே தான் நம்ம பார்த்தோம், ஓகே. இது கீழே என்ன பார்த்தோம், ஓகே. இது கீழே போர்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன், ஓகே. ஸோ போர்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் PHOன்னு பார்த்தோம். இப்போ இந்த சாகர் சேது வந்து ஓகே, இந்த சாகர் சேது இன்ஃபர்மேஷன் எப்போ பண்ணாங்க அப்படின்னா 2023, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் இந்தியா டு சென்ட் 3 personnel to 6 km depth in submersible under Samudrayan project, okay. Name the portal launched for international student for studying in India. Study in India portal, okay. Next question, largest coal producing state of India, okay. So எது வந்து largest coal producing state of India? That is Jharkhand, okay. So next question, name the platform through which the application for unique identification number of drones is made, okay. So இது மாதிரி கேட்கலாம், okay. So எந்த பிளாட்ஃபார்ம்ல வந்து இந்த ட்ரோனோட நம்பர் யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வந்து பண்ணுவாங்க அப்படின்னா டிஜிட்டல் ஸ்கை, ஓகே. ஸோ 9th வந்து which among the following agencies downgrade US sovereign credit rating from AAA-லேருந்து AA+லேருந்து பண்ணதுன்னா Fitch.
So the name of the Department of Indian System of Medicine and Homeopathy was changed to Ayush in 2003. So 2003 ல தான் so என்ன பண்றாங்கன்னா நேமை சேஞ்ச் பண்றாங்க. ஓகே, ஆயுஷ் அப்படி